ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2026 ஒரு சர்வைவல் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இப்போ தமிழ் டப்பிங்கில் வெளியாக இருக்கிற ஏபெக்ஸ். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே ஷாஷா டாமி அப்படின்னு சொல்லி ஒரு கப்பல் நமக்கு காமிக்கப்படுறாங்க. இதில் ஷாஷா தான் நம்ம படத்துடைய கதாநாயகி. இவங்க ரெண்டு பேரும் படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு பனிமலையில் ஏறணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. இதில் திடீர்னு இவங்க எதிர்பார்க்காம ஒரு மிகப்பெரிய அவலாஞ்சி ஒன்று கிளம்புது. இதில் திடீர்னு மேலேருந்து பனிக்கட்டிகளாக கீழே சரிஞ்சு விழுக ஆரம்பிக்குது. இதில் ரெண்டு பேருமே நிலவடைஞ்சு போய் ஆளுக்கு ஒரு பக்கம் தொங்குறாங்க. இதில் டாமி தான் இருக்கிறதுலே கீழே தொங்குறாப்புல. இந்த மாவது நம்ம கதாநாயகியாவது கொஞ்சம் மேலே தொங்குறாங்க. ஆனால் அவரை பிடிச்சி தாங்கி நிற்க வேண்டிய அந்த கயிறு நம்ம கதாநாயகியுடைய கையில் இருக்குது. ஒரு கட்டத்தில் கடைசியாக அவர் கீழே விழுந்து இறந்தும் போயிடுறார். இதில் மிகப்பெரிய மன வருத்தத்துக்கு உள்ளாகிறாங்க நம்ம படத்துடைய கதாநாயகி. இப்போ நேர ஒரு 5 மாதம் கழித்து கதைக்களம் நகருது. இப்போயாவது அந்த மாதிரி சும்மா இருக்குதா இல்லையா? இல்லை, இன்னமும் இந்த அட்வென்ச்சரஸான லைஃப்பை தான் நான் லீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேஷனல் பார்க்கு அங்கே உள்ளே போய் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போகிறாங்க. போகும்போதே ஆந்த வேலையே பென் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை மீட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட ஆமாம் இந்த இடத்துக்கு நான் போகணும், எப்படி போகிறது அப்படின்னு கேட்டால், அந்த ஆள் உங்களுக்கு ஈஸியான வழி சொல்லட்டுமா கஷ்டமான வழி சொல்லட்டுமா, என்ன வேணும்னு சொல்லுங்கள், 2 வழி நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறப்பல அவர் பரவாயில்ல கஷ்டமான வழியே சொல்லுங்கள் அப்படின்னா, ஏன்னா இந்த அம்மாவுக்கு எதுவுமே அவ்வளோ லேசில் பிடிக்காத, எந்த ஒரு விஷயம் லேசில் கிடைச்சாலே இந்த அம்மா ஒத்துக்காத, அதனாலேயே இல்லை கஷ்டமான வழியாக சொல்லுங்கள், நானே அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட் போட்டு போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நான் இப்படிக்கா போங்க அப்படின்னா அந்த ஆள் கையை காமிச்சு விட்டுறாப்புல. ஆனால் ஒரு தருணத்தில் இப்படி ஈஸியாக ஜாலியாக ஓகே பெருசாக ஏதோ அட்வென்ச்சரஸாக பண்ண போகிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பிரயாணம் இன்றைக்கி உயிர் குழப்பமாக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு உயிர் பறிக்கிற போராட்டமாக கதாநாயகிக்கு மாறி போகுது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் பால்டசார் கோர்மிகோர் அப்படிங்கிற ஒரு நபர் இயக்குன படம். 2015 எவரெஸ்ட்னு ஒரு படம் ஒன்று வந்தது. இதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு பாணியில் இருக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் படம் தான் அது. அந்த படத்தை இயக்குன நபர் தான் இவர். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பரபரப்புடைய உச்சியில் சும்மா திக் நிமிடங்களோட ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் முயற்சி பண்ணியிருக்காப்புல. ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு சில காட்சிகளும் அந்த படத்தில் இருக்குது. குறிப்பாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி மேலேருந்து தண்ணி அறிவு மாதிரி கீழே விழுகுது அவ்வளோ உயரத்தில் அப்படின்னா, மேலேருந்து வர்ற ஒரு கதாபாத்திரம் அப்படியே சருகி தண்ணியோடு போய் தண்ணிக்குள்ளே விழுந்து தண்ணிக்குள்ளேருந்து எந்திரிக்கிற வரைக்கும் ஒரு சிங்கிள் ஷாட் இருக்குது. அந்த மாதிரி 1-2 இடத்துல சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ரொம்ப நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. மேக்கிங்காகவே இந்த படம் உண்மையாக நல்லா தான் இருந்தது. நமக்கு பெருசாலாம் குறை சொல்கிறதுக்கு இல்லை. அது குறிப்பாக சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், சவுண்ட் டிசைனிங் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் ஆகட்டும், எல்லாருமே அவங்க என்னென்ன பண்ணணுமோ அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி தேவையான விஷயங்களை டெக்னிக்கலி பரவாயில்ல நல்லா கொண்டு வந்துருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை நீட்டாக கொண்டு வரத்தான் செஞ்சுருந்தாங்க இந்த படத்தில். ஆக்சுவலி கதாபாத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தை ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலி ஒரு 3-4 கதாபாத்திரங்கள் தான். இதுலேயும் எரிக் பானாலாம் பார்த்தீங்கன்னா படத்துடைய 5 நிமிஷம் ஜஸ்ட் ஒரு நட்புக்காக அப்படி பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பாப்ல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கதாபாத்திரமே இருக்காது. படத்தில் ஆக்சுவலாக ஃபுல் படமும் ட்ராவல் ஆகக்கூடிய 2 கதாபாத்திரங்கள் யார் அப்படின்னா, ஒன்று சார்லிஸ் தெரான் ஆகட்டும், இன்னொன்று தாரோன் எஜெட்டன் ஆகட்டும். இந்த 2 பேர் தான். ஒன்று வில்லன், இன்னொன்று கதாநாயகி. இந்த 2 கதாபாத்திரங்கள் தான் கயிறை கட்டி ஒன்றாவே தெரியும் படம் எடுக்கணும். 2 பேரும் ஆனால் பெர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிற அந்த லெவலில் என்ன கொடுக்கணுமோ அது நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, வீக்கான ரைட்டிங்கு. ஏங்க, ஒரு சீரியல் கில்லர்கிட்ட இருந்து கதாநாயகி தப்பிக்கணும் அப்படின்னா அந்த திக் நிமிடங்களை நீங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் அப்படின்னா, காட்சிக்கு காட்சி சீட்டேஜில் உட்கார்ற மாதிரி எப்பயுமே இந்த சீரியல் கில்லருடைய கையில் கதாநாயகி சிக்கிடக்கூடாது, எவ்வளோ க்ளோஸாக வந்தாலும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணுமா இல்லையா? அப்படி இந்த படத்தில் கொஞ்சம் நேரம் தான் அப்படி போகுமே தவிர, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்தே தான் தெரிவாங்க. என்னங்கடாது ஒரு சீரியல் கில்லர் கூடவே சேர்ந்து கதாநாயகி படம் முழுக்க சுற்றுது அப்படின்னா, இதனடா சீரியல் கில்லிங்க்கு வந்த சோதனை அப்படிங்கிற கதையாக 2 கதாபாத்திரங்களையும் எழுதி வச்சிருக்காங்க. அதனாலேயே திரைக்கதையாக கூட எதையுமே சுவாரஸ்யமாக அடுத்து என்ன நடக்க போதோ அப்படிங்கிற அந்த பதப்பை இவங்களால பெருசாக கிரியேட் பண்ணவே முடியலை. இதை தாண்டி இந்த மாதிரி படங்களில் கிளைமேக்ஸ் என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதே தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். அந்த அளவுக்கு பொதுவாகவே இந்த மாதிரி சர்வைவல் த்ரில்லர்ஸ் எல்லாமே ரொம்பவே ப்ரிடிக்டபுளாகத்தான் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டில் பண்ணப்பட்ட இன்னொரு படம் தான் இது. அதனால் அதுவுமே இந்த படத்துக்கு பொருந்தும். அதுதான் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை. எல்லாமே இதான் நடக்க போகும் தெரியுங்க, அப்புறம் என்ன அப்படிங்கிற லெவலில் தான் இந்த படம் இருக்குது. அடுத்த பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது. பட் நியூரிட்டி அங்கங்கே இருக்குது. அதனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் A சர்டிஃபைடு படம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. பொழுதே போகலை அப்படின்னா பார்க்கலாம் ஒரு தடவை. அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. மற்றபடி புதுசாக ஏதோ பெரிய சம்பவம் ஒன்று பண்ணி விட்டுருக்க போகிறாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். இதை நான் தெளிவாக இங்கேயே சொல்லிடுறேன். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.